ஆகுதுங்களாய்யா? கணங் ரெக்கார்ட் ஐ ஆகுதுங்க. ஐயா வாழ்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன்யா. வாழ்க இருங்க, வளம். இருங்க. அன்மியூட் ஆப்ஷன் குடுத்துர்றேன். உங்களுது முதற்கொண்டு எல்லாம் மியூட் ஆயிருக்குதுங்க. அன்மியூட் ஆப்ஷன் எல்லாத்துக்குமே குடுத்துருக்கிறேன். இப்ப நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. அன்மியூட் ஆயிட்டுங்கய்யா. அன்மியூட் ஆயிட்டுங்களையா? ஓகே, ஓகே. நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஸ்க்ரீன் ஷேரிங்ல இருக்குங்க. தெரியுதுல்லையா? வந்துருச்சுங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எங்களுக்கு குடுத்த தலைப்புங்கய்யா, இன்னைக்கு இறைத்துகள் விண் அறிவு. அதுக்கு முன்னாடி குருமார்கள வணங்கி, அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அவர்கள் வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம்ன்ட்டு மாணிக்கவாசகர், திருவள்ளுவர், திருமூலர், வள்ளலார் இவர்கள் நால்வரையும் ஒன்றாக இறைவனின் திருவுருவலாக மகரிஷியாக பார்க்கிறோம். அதில் திருமூலருடைய கடவுள் துகளையும் நினைவு கூர்ந்து, அதுக்கப்புறம் எங்களுடைய தலைப்புக்குள்ள போறோங்கய்யா. இப்போ வந்து நன்றி வந்து எல்லாருக்கும் நன்றிங்க. தலைவர் ஐயாவுக்கு, தியாக ஐயா, அப்புறம் வாசுதேவன் ஐயா, ஜெயபால் ஐயா, பழனிசாமி ஐயா, அ அவங்க அனைவருடைய ஒத்துழைப்புலயும் இந்த பவர் பாயிண்ட் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காங்கய்யா. அன்னைக்கு குடுத்த டிஸ்கஷன்ல எங்களுக்கு போன வாரம் குடுத்த டிஸ்கஷன்ல இந்த பவர் பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அதில வந்து ஓவராலா வந்து இறைத்துகள்கள், வின்னு, எலக்ட்ரான், டவுன் குவார்க்கு, புரோட்டான், ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் நியூட்ரான். அந்த மாரி ஓவரால் பிக்சர் குடுத்துருக்கோம். மொத்தம் 4 லேயருங்கய்யா. அதில ஒவ்வொரு லேயரா இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக தான் பிரசன்ட் பண்றோங்கய்யா. எங்களோட தலைப்பு வந்து இறைத்துகள், அதிலிருந்து எப்படி பரிமாண வளர்ச்சியா விண்ணா மாறி, அதிலிருந்து பரிமாண வளர்ச்சியா ஹைட்ரஜனா எப்படி மாறுது, அதிலிருந்து சூரியனா தன்மாற்றம் அடைந்து, இந்த உலகத்துக்கே எப்படி வெளிச்சத்த தருது அப்படிங்கிற தத்துவத்த குடுக்குறது தான் எங்களுடைய நோக்கங்கய்யா. ஆ இப்போ வந்து அன்னைக்கு ஜெயபால் ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா, அவங்க வந்து அ எலக்ட்ரான் வந்து ஸ்பின் அப், மைனஸ்ங்கிறது ஸ்பின் அப்பு, ஸ்பின் டவுன் வந்து பாசிட்ரான் அப்படின்னு சொன்னாங்க. அத வந்து நாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோங்கய்யா. ஆம். இப்போ வந்துங்கய்யா, இறைத்துகள் இருக்கு. இறைத்துகள்கள் கூட்டம் வந்து விண்ணு. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த லேயர் வந்து ரொம்ப டீட்டெயிலா பண்ணதெல்லாம் மகரிஷி ஐயாவுடைய தெளிவான விளக்கங்கள் இருக்கு. இப்ப இது எங்களுடைய சப்ஜெக்ட் வந்து குவாண்டம் பிசிக்ஸையும், மகரிஷி ஐயாவுடைய இணைநிலை தத்துவத்தையும் இணைக்கிறதுக்கு பாலமாக உள்ள பொழுது, எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு லேயர்ல ஸ்பின் அப், ஸ்பின் டவுன்ங்கிறத சேர்த்திருக்கோம். ஸ்பின் டவுன்ங்கிறது பாசிட்ரான். ஸ்பின் அப்ங்கிறது மைனஸ் எலக்ட்ரான். அப்ப சயின்ஸோட எப்படி ஒத்துழைக்குதுன்னு பார்க்கும் பொழுது, அது டவுன் குவார்க் அங்கேயும் மைனஸ் சார்ஜ் ஆகுது. அப்ப பரிமாண வளர்ச்சியில இது எப்படி மாறியிருக்கு? தன்மாற்றமாக மாறியிருக்கு. அதாவது எலக்ட்ரான் வந்து அப்படியே டவுன் குவார்க்கா மாறாது. அது வந்து எப்படி பரிமாணம் அடையுது அப்படிங்கிறத வாசுதேவன் ஐயா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்புறம். அவங்க எங்க குழுவுல உள்ளவங்க. இதுல வந்து ஜெயபால் ஐயா சொன்ன தத்துவம் வந்து மிங்கிள் ஆகுது. எல்லாத்தோடையும் கரெக்ட்டா கோயின்சைட் ஆகுது. இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். ஒரு பேசிக்கா உள்ள பிளாட்ஃபார்ம்ல இது எலக்ட்ரான்ங்கிற மைனஸ் வந்து டவுன் குவார்க்கா மாறுது. டவுன் குவார்க் வந்து நேரா புரோட்டானுக்குள்ள போயி, அந்த மைனஸ் சார்ஜ்ங்கிறதுல சென்டர்ல உட்காந்துக்கிட்டு அப்பர் குவார்க்க ரொட்டேட் பண்ணி வருது. அதே மாரி புரோட்டான்ங்கிறது சென்டர்ல உட்காந்து அது எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகி வருது. இத வந்து மகரிஷி ஐயாவுடைய தத்துவத்துல எப்படி கொண்டு போனோம் அப்படின்னா, ஆம் மகரிஷி ஐயாவுடைய வான்காந்தம், ஜீவகாந்தம், பிரபஞ்ச பரிணாமம்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 54வது நிமிஷத்துல இருந்து இதற்கான விளக்கத்த குடுத்துருக்காங்க. அதாவது எப்படி பிரபஞ்ச பரிணாமம் அடைந்திருக்குங்கிறத மகரிஷி ஐயாவுடைய ஒவ்வொரு வரியையும் அப்படியே எடுத்து பொருத்தி பார்த்தா எங்களோட மேட்ச் ஆனது. அதாவது அவங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபீல்டுங்கிறது தான் அ பிரணவம், நாத பிரபஞ்சம் அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல சொல்லுது. மகரிஷி ஐயா வந்து வான்காந்தம் அப்படிங்கிறாங்க. அந்த காந்த வெளியில அது அந்த ஃபீல்டுல சூரியன் உட்கார்ந்து, அந்த சூரியன் ரொட்டேட் ஆவுது. இதுல ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். இறைத்துகள்கள் சுத்துது. அதனால விண் சுத்துது. விண் தன்னைத்தானே சுத்துது. அதே மாரி விண் சுத்துறதுனால அப்பர் குவார்க் தன்னைத்தானே சுத்துது. டவுன் குவார்க் தன்னைத்தானே சுத்துது. அதனால புரோட்டான் சுத்துது. இந்த புரோட்டான், எலக்ட்ரான் தன்னைத்தானே சுத்துறதுனால அ அணுக்கருக்கள் சுத்துது. அணுக்கருக்கள் சுத்துறதுனால அது சேர்ந்த மூலக்கூறுகள் சுத்துது. அது மாரி இந்த பிரபஞ்சமே சுத்துது. தன்னைத்தானே சுத்துது. ஆனா, இப்ப இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல என்ன ஒண்ணே ஒண்ணு வரல அப்டின்னா, அந்த கிராவிட்டில போய் இப்ப சூரியன் இங்க வந்து சென்டர்ல உட்கார்ந்து, அது ஒரு கிராவிட்டில ரொட்டேட் பண்ணுது. அது இப்போதைக்கு தான் சயின்ஸ் வந்திருக்கு. ஆனா, மகரிஷி ஐயா வந்து
முன்னாடியே சொல்லிட்டாங்க ஒரு ஆரம்பத்திலேயே அவங்களுடைய அறிவு விளக்கத்துல. அதாவது இந்த சூரியன் சென்ட்ரல் கிராவிட்டில உட்கார்ந்து ரொட்டேட் ஆகி, அந்த காந்தப்புலம் வந்து நீள்வட்ட பாதையா மாறுது. அந்த நீள்வட்ட பாதையில சூரியன் சென்ட்ரல்ல உட்கார்ந்து சூரியன் தன்னைத்தானே சுத்துது. ஏன்னா, சூரியனுக்குள்ள இருக்கிற இரைத்துகள்கள் சுத்துது. அது ரொட்டேட் ஆகுறதுனால, அந்த கிராவிட்டிங்கிற காந்தப்புலமே ரொட்டேட் ஆகுது. அப்ப இந்த காந்தப்புலம் வந்து நீள்வட்ட பாதையில ரொட்டேட் ஆகுதுங்கிறத அடிப்படை தத்துவத்த மகரிஷி ஐயாட்டேருந்து எடுத்துக்கிறோம். அதிலேருந்து ஒவ்வொண்ணா போறோம். இப்ப அந்த கிராவிட்டில அந்த நீள்வட்ட பாதை ரொட்டேட் ஆகுறதுல, அந்த இறை துகள்கள் சேர்ந்து இயங்கக்கூடிய அந்த பூமி, அதுவும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இத சுத்தி வருது. இது வந்து மஹோட்மனியன்ல உள்ள தத்துவம். அதே தான் நாங்க வந்து அனோரணியன்லயும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அ அதாவது பெரிதினும் பெரிதுல மகரிஷி ஐயா உதாரணம் சொல்லிட்டே வருவாங்க. நாங்க அத சிறிதினும் சிறிதுலயும் எடுத்துட்டு வர்றோம். ஆ இப்ப இன்னொரு தெளிவான விளக்கத்தையும் சொல்லிர்றோம். அதாவது இந்த சூரியன் தன்னைத்தானே சுத்துது. அதனால அந்த காந்தப்புலம் தன்னைத்தானே சுத்துறப்ப, நீள்வட்ட பாதையில நீள்வட்ட பாதை சுத்துறதுனால, அதுல கோள்கள் உட்கார்ந்து ஒவ்வொரு கோள்களும் தன்னைத்தானே சுத்துறது மட்டும் தான் அதோடைய வேல. ஆனா, அந்த நீள்வட்ட பாதைய சூரியன்கிறது ரொட்டேட் பண்ணுது. ஏன்னா, அதுதான் 98% அளவுல பெருசு. சூரிய குடும்பத்தில மத்த கோள்கள் எல்லாமே 2% தான். இந்த சூரியன் வந்து பூமிய விட 18 லட்சம் மடங்கு அதிகங்கும்போது, அது சுத்துறதுனால அந்த நீள்வட்ட பாதையில அந்த கோள்கள் சுத்தி வருது. அப்ப ஒவ்வொன்றும் மகரிஷி ஐயாவுடைய தத்துவத்த அப்படியே உள்வாங்கி பார்க்குறோம். அப்ப அந்த நீள்வட்ட பாதையில சுத்தி வரும்பொழுது, ஒவ்வொரு கோள்களும் அந்த சுத்தி வர்றதுக்கு காரணம் அதோட ஓன் எனர்ஜி கிடையாது. இறைநிலையின் பேரறிவு, பேராற்றல், வற்றா இருப்புங்கிற ஆற்றல்னால தான் அந்த சூரியன் சுத்துறதுனால அந்த கோள்கள் சுத்தி வருது. இது வந்து உங்களுக்கு பவர் பிரசன்ட் தெரியுங்கய்யா. இத வச்சு தான் நாங்க ஒவ்வொன்னா போறோம். எங்களுடைய பேசிக்கான விஷயத்துக்கு இதுக்கு தான் ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இறை துகள்கள் வந்து சுத்துது. அது இது வின்னா மாறுது. இங்க எலக்ட்ரான்ங்கிறது ஸ்பின் அப்பு இ மைனஸு, பாசிட்ரான்ங்கிறது இ பிளஸ்ஸு. இப்போ ஒவ்வொன்னும் தன்னைத்தானே சுத்துது. இதுவரையிலயும் தன்னைத்தானே சுத்திட்டு வருது. அதே மாரி விண்கல் கூட்டம் அதிகமாக அதிகமாக பரிமாண வளர்ச்சி அடையுது. பிரபஞ்ச பரிமாணம் தன்மாற்ற சரித்திரத்தில அந்த பரிமாண வளர்ச்சியில வருது. அப்ப அந்த டவுன் குவார்க்கா மாறுது. இந்த ப பரிணாமம் பரிணாம வளர்ச்சி அது. ஏன்னா, இந்த டவுன் குவார்க் வந்து இங்க சென்ட்ரல்ல உட்கார்ந்து இங்க இந்த கிராவிட்டி ஃபீல்ட ரொட்டேட் பண்ணுது. அப்ப அந்த கிராவிட்டி அந்த முன்னாடியே காமிச்சது மாரி அந்த கிராவிட்டில உட்கார்ந்து அந்த காந்தப்புலத்த ரொட்டேட் பண்ணுது. அந்த டவுன் குவார்க் எடை அதிகமா இருந்தால் தான் அந்த கிராவிட்டிய வச்சு ரொட்டேட் பண்ண முடியும். அப்ப எடை குறைந்த அப்பர் குவார்க் அத ரொட்டேட் ஆகிட்டு வருது. ஆனா இது 2க்குமே பேஸ் வந்து எலக்ட்ரான் தான். இ பிளஸ் வந்து பாசிட்ரான் வந்து அப்பர் குவார்க்கா மாறுது. இ மைனஸ் வந்து டவுன் குவார்க்கா மாறுது. அதுக்கப்புறம் அந்த புரோட்டான் எடை இன்கிரீஸ் ஆகுது. புரோட்டான் வந்து 1840 அளவு எலக்ட்ரான் எடை அதிகம். அப்ப அது போய் சென்டர்ல வச்சு இந்த இந்த நீள்வட்ட பாதைய அது உருவாக்குது. அதுல எலக்ட்ரான் எடை குறைஞ்சது அது ரொட்டேட் ஆகி வருது. இதுதான் வந்து பிரபஞ்சம் ஃபுல்லா பரவி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இது பிரபஞ்சம் ஃபுல்லாவே இந்த கான்செப்ட் தான் பரவியிருக்கு. ஏன்னா, இப்ப வந்து ஸ்பேஸ் அந்த அந்த ஆர்டிக்கிள்ல போய் பார்த்தோம். இதுல வந்து அ யூனிவர்ஸ் ஃபுல்லாவே வந்து 99% வந்து ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஏன்னா, அந்த ஒரு புரோட்டான்ங்கிறது சென்டர்ல உட்காந்து, அந்த காந்தப்புலம் ரொட்டேட்றதுனால எலக்ட்ரான் அத ரொட்டேட் ஆகி வருது. அப்ப பிரபஞ்சம் ஃபுல்லாவே இந்த ஸ்டெபிலிட்டிக்காக அது பண்ணுது. ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புரோட்டான் சென்டர்ல இருந்து ரொட்டேட் பண்ணுது. அந்த ஃபீல்டு ரொட்டேட் ஆகுறதுனால, அந்த எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகி வருது. அப்ப அந்த காந்தப்புலத்த இந்த புரோட்டான் ரொட்டேட் பண்ணுது. அதுல எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகி வருது. ஏன்னா, எலக்ட்ரான் எடை குறைச்சதுனால, அந்த கிராவிட்டில அது ரொட்டேட் ஆகி வருது. அப்ப இது வரலையும் தான் பார்ட் 1 இப்ப முடிவு பண்ணி வச்சிருக்கோம் இப்போதைக்கு. ஆ ஏன்னா பிரபஞ்சம் ஃபுல்லா வந்து ஸ்டெபிலிட்டிக்காக இருக்கணும்னா, புரோட்டான்ங்கிறது சென்டர்ல உட்காந்து, அந்த கிராவிட்டில உட்காந்து, அதனால எடை குறைந்த எலக்ட்ரான் அத சுத்தி வருது. அப்ப இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவே ஒரு ஸ்டெபிலிட்டி தன்மைக்காக த இந்த இறைத்துகள், விண், அறிவு அப்படிங்கிற பரிமாண வளர்ச்சிய தன்மாற்ற சரித்திரத்தில இறைத்துகள்கள் எடுத்திருக்கு. இத வந்து ஒரு பிரசன்டேஷனுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் இது வந்து டிராஃப்ட் காப்பி தான். இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண போறோம். இது இனிஷியல் ஸ்டேஜ்.
இதுக்கப்புறம் வந்து இது வரலையும் பிரபஞ்சம் வந்து ஹைட்ரஜன் 1 வரலையும் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் 1ங்கிறத வச்சுக்கிட்டு சூரியனா எப்படி மாறுங்கிறது 2வது பார்ட் 2ல எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கோம். இப்போதைக்கு இறைத்துகள், அந்த விண்ணுலயே 2 விதமா மாறுது. ஒண்ணு மைனஸ்ங்கிற எலக்ட்ரான் மைனஸு, இன்னொன்னு பிளஸ்ங்கிற பாசிட்ரானு. மறுபடியும் அந்த எலக்ட்ரான்ங்கிறது டவுன் குவார்க்கா மாறுது குவாண்டம் பிசிக்ஸ்ல. இங்க பிளஸ்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜா ஒண்ணு அப்பர் குவார்க் வருது. அது மறுபடியும் சென்டர்ல போய் இந்த டவுன் குவார்க் வெயிட் அதிகமா உட்கார்ந்து இந்த கிராவிட்டிய ரொட்டேட் பண்றதுனால, அந்த காந்தப்புலம் ரொட்டேட் ஆகுறதுனால அப்பர் குவார்க் அத குறைஞ்சு அத சுத்தி வருது பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப இந்த மைனஸும் இது பிளஸும் நியூட்ரலைஸ் ஆகி பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிருது. 1840 எலக்ட்ரான் நிறைய அளவு இருந்தாலும், அந்த பாசிட்டிவ் சார்ஜ்க்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த அப்பர் குவார்க் தான் காரணம். அதனால தான் இறைத்துகள்கள் சிதறும் பொழுது அப்பர் குவார்க்லேருந்து பாசிட்ரான்கள் வெளியாகுது. இது வந்து எலக்ட்ரான்ங்கிறது 1, அப்பர் குவார்க்குங்கிறது 480 அளவுக்கு மடங்கு எப்படி வந்ததுன்னா, அத பரிமாண வளர்ச்சியா சொல்றாங்க. பிரபஞ்ச தன்மாற்றத்துல பரிமாண வளர்ச்சியா அந்த பரிணாமம்ங்கிறது மாறியிருக்கு அப்படின்னு வாசுதேவன் ஐயா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த புரோட்டான் சென்டர்ல போய் உட்காந்துக்கிட்டு, அதுக்கு ஃபீல்ட ரொட்டேட் பண்ணுது. அதனால தான் ஸ்டெபிலிட்டிக்காக பிரபஞ்சம் ஃபுல்லா இதுதான் பரவி இருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன். அ இதோட இந்த பார்ட் 1 நிறுத்திக்கிறேன். பார்ட் 2 வந்து அ அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு. இப்ப அது பார்ட் 1 இதோட நிறுத்திக்கிறோம். இந்த ஹைட்ரஜன் வரலையும் பிரபஞ்சம் ஃபுல்லா 4500 கோடி லைட் இயர்ஸ் ஃபுல்லாவே இந்த ம் ஆ இந்த 4500 கோடி லைட் இயர்ஸ் நீளமும், 2500 கோடி லைட் இயர்ஸ் அகலமும் இந்த ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அது ஹீலியமா மாறி, அ பிரபஞ்சம் ஃபுல்லாவே ஹைட்ரஜன் பிளஸ் ஹீலியம் தான் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கு. ஏன்னா சூரியன்கள், நட்சத்திரங்கள் அனைமே ஹீலியமா மாறுது. அதே மாரி ஹைட்ரஜன்ங்கிறது 90%க்கு மேல பிரபஞ்சம் ஃபுல்லா பரவி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தன்மாற்ற சரித்திரத்தில அம் புரோட்டான் சென்ட்ரல்ல உட்கார்ந்து அந்த ஃபீல்டு ரொட்டேட் பண்றதுனால எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகி வருது. இதுதான் பிரபஞ்சம் ஃபுல்லா பரவியிருக்கு. வாழ்க வளமுடன். வாசுதேவன் ஐயா 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 இருக்காங்களா? வாசுதேவன் ஐயா இருக்காங்களா? இருக்கேங்கய்யா. ஆன் ஆகல கரெக்டா. சொல்லுங்க. ஆ வாழ்க வளமுடன். நான் பார்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்கய்யா. இதுல வந்து நீங்க நம்ம குழுவுனால நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப வாழ்க வளமுடன்யா. இந்த எலக்ட்ரான் எப்படி டவுன் குவார்க் ஆகுதுன்னு. வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப நாம சொல்ல வர்றது எப்படின்னாக்கா, மகரிஷி வந்து வின் அப்படின்னு சொன்னாரு, எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னாரு. அது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேகம் குறைந்த எலக்ட்ரானா மாறுது அப்படின்னாரு. சரி, இந்த தத்துவத்துல இடைநிலையில சயின்ஸ் சொல்ற எதுவுமே வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து மகரிஷி சொன்ன தத்துவத்தோட ஒத்து போக வைக்கணும். அதுதான் நம்முடைய குறிக்கோள். அத வந்து சயின்டிபிக்கா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்ப சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னாக்கா, விண்ணுங்கிறத பத்தி சொல்றது இல்ல அது. எலக்ட்ரான் தான் அதுக்கு தெரியும். அந்த விண்ணுங்கிறது வந்து விண்ணிலேருந்து எலக்ட்ரானுக்கு வர்றதுக்கு நடுவுல அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? எலக்ட்ரானுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னாக்கா, டார்க் மேட்டர். டார்க் மேட்டருக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னாக்கா, டார்க் எனர்ஜி. ஆனா அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, டார்க் எனர்ஜி தான் டார்க் மேட்டரா வந்ததுன்னு சயின்ஸ் சொல்றது இல்ல. ஆனா மகரிஷியுடைய தத்துவத்துப்படி ஒரு வேகம் குறைய குறைய விவேகம் அதிகமாகும். விவேகம் அப்படிங்கிறது காந்தத்தன்மை. காந்தத்தன்மைனாவே ஈர்ப்புத்தன்மை. சோ வேகம் அதிகமா இருக்கும்போது விலக்கு விசையா இருந்த விண் வேகம் குறைந்த பிறகு விவேகம் அதிகமாகி ஈர்ப்பு விசையா டார்க் மேட்டரா மாறுது. இதெல்லாம் சயின்ஸ் ஒத்துக்குது. விலக்கு விசையா வந்து இது இருக்குங்கிறதும், டார்க் மேட்டர் வந்து ஈர்ப்பு விசையா இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் புக்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவர் 2யுமே கம்பேர் பண்ணி இதுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் தான், இது போக வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு இது இருக்கு, அதுதான் வந்து ஈர்த்து பிடிக்க, அதுதான் வந்து இழுத்து பிடிக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த இழுத்து பிடிக்குதுங்கிற எக்ஸ்ட்ரா விஷயம் இதுக்கு வந்து ஐன்ஸ்டீன் கூட அதுக்கு ஒரு பேர் வச்சு அது பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கு அப்படின்னு எல்லாம் நிறைய சொன்னாரு. அதுதான் சூழ்ந்தெழுத்து மாற்றல். சூழ்ந்தெழுத்து மாற்றல இது வந்து சயின்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணல. சரி, அது வந்து செப்பரேட் சாப்டர். ஆனா இந்த பரிணாம ஒவ்வொரு விஷயமுமே முதல்ல பரிமாணத்துல டெவலப் ஆகி பரிமாணத்தோட உச்சத்துல பரிணாம வளர்ச்சி அடையுது. இப்ப நம்ம வந்து கிளாஸ் பை கிளாஸ் படிக்கிறோம் அப்படின்னாக்கா,
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே செகண்ட் ஸ்டாண்டர்ட் போடுற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பத்திலேயே நமக்கு வந்து அந்த அறிவு நிலையோ அந்த பொசிஷனோ இருக்கானா இல்ல. அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா படிக்க 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 நம்ம வளர்ந்துகிட்டே வரோம். அதே மாதிரிதான் இந்த பரிமாணம்ங்கிறதும் ஒவ்வொன்னா மாறுதல் அடைந்து பரிமாணத்தோட உச்சியில அடுத்த பரிணாமத்துக்கு போறோம். அந்த மாதிரிதான் இந்த விண்ணுங்கிறது வந்து கண்ணுக்கு புலப்படாம அதிவேகத்துல சுழற்சியில இருக்கும் பொழுது விலக்கு விசையா இருந்தது. இந்த பரிமாண வளர்ச்சியில டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், எலக்ட்ரானோடவே நிறுத்த முடியாது. மொத்தம் வந்து அணுல என்ன இருக்குன்னா 6 லெப்டானு 6 குவார்க்கு 12 ஐட்டம். அது போக 4 வந்து விர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ், மேசானு மியூவானு, அதுல வந்து ஒண்ணு வந்து போசானும் கூட ஒண்ணு. இப்படி இதுதான் இவ்வளவுதான் வந்து மொத்தமே அணு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இதே 1970s அந்த புக்ல போட்டிருக்கிற பிரகாரம் 70s வந்து 172 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அது விஞ்ஞானம் ஏத்து வச்சு ஆமா 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 அப்படின்னாங்க. அதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி 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 கடைசியில இந்த 12 + 4 இந்த லெவல்ல வந்து நின்றுடுச்சு. 6 லெப்டான்ல 1 லெப்டான் தான் வந்து எலக்ட்ரான்ஸ். இப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, இந்த 6 எலக்ட்ரானுமே வந்து விண் தான், 6 லெப்டானுமே விண் தான். அது விண்ங்கிற குடும்பத்தோட அந்த பரிமாணத்தோட சேர்ந்தது. ஸோ விண்ணுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த 6 லெப்டான் முழுக்கவுமே அந்த ஒரே பரிமாணத்துல இருக்கக்கூடியது பரிமாண வித்தியாசங்கள் தான். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் குவார்க்ஸ்ங்கிறது போகுது. அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த குவார்க்குங்கிறதுக்கு எடை மாறுது, இன்னும் வேகம் குறையுது. வேகம் குறையும் போது குவார்க் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வருது. எடை குறைஞ்சதுனால நெருங்கி நின்று இயங்க ஆரம்பிக்குது. எத்தனை என்ன குவார்ட்ஸ் இருக்கோ அது நெருங்கி ரொம்ப நெருக்கமா நின்று இயங்க ஆரம்பிக்குது. அதுதான் வந்து நியூட்ரான். இப்ப என்ன இது பார்த்தாக்கா, ஒரு அதிசயம் பார்த்தாக்கா, எந்த ஒரு அணுவிலையுமே எலக்ட்ரான் ஈக்குவல் டு புரோட்டான், 2 எலக்ட்ரான் இருந்தா 2 புரோட்டான் இருக்கணும். ஆனா என்ன ஒரு அதிசயம் அப்படின்னாக்கா, எலக்ட்ரானோட புரோட்டான் 1840 மடங்கு எடை அதிகமா உள்ளது. சோ இங்க எடைங்கிறதே பேசல, சார்ஜ் தான் பேசுது. இதுக்கு ஒரு சார்ஜ் அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு, ஈக்குவேட் ஆகுது. சோ எடைங்கிறது வந்து அங்க பேசல அப்படிங்கறத வந்து நம்ம வந்து நம்முடைய கணிப்புல எடுத்துக்கணும். இப்ப அதனால இப்ப இந்த பொசிஷன்ல நம்ம இப்படியே சிந்திச்சோம் அப்படின்னாக்கா இந்த ரிசல்ட் தான் வரும். முதல்ல பரிமாண வளர்ச்சி, அப்புறம் பரிணாமமா மாறுறது, அந்த பரிணாமத்திலேயே வித்தியாசங்கள் வரும். அது வந்து அந்த கிளாஸ்ல ஒவ்வொரு காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை, முழு பரீட்சை படிச்சு முடிச்ச பிறகு அடுத்த 3rd ஸ்டாண்டர்ட் போறது. அந்த 3rd ஸ்டாண்டர்ட்ல இப்ப இந்த மாதிரிதான் வந்து படிப்படியான வளர்ச்சிகள் வந்து பிரபஞ்சத்துல நிகழ்ந்திருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இந்த பிரஜை அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதுல நடக்கக்கூடிய மாற்றங்கள் மட்டுமே, மற்றது எதுவுமே கிடையாது. நாம நினைக்கிற மாதிரி கெட்டி பொருள், பருப்பொருள் இல்ல. எல்லாமே வந்து இந்த 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 பிரஜையில, இந்த உணர்வுல அடங்கி போயிடுது. சரி, அது உணர்வை வந்து விவரிக்கிறதுக்கு என்னென்னவோ பாடுபட்டா கூட நிறைய பேர் வந்து முன்னாடி இருந்தவங்க எல்லாம் மகான்களாகட்டும் இவங்களாகட்டும் அதை விளக்க முடியல. அப்படின்னு வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் செந்தை தெளிவித்து அப்படின்னு ஔவையார் பாடினாங்க. நான் சக்ஷுர் கச்சதி, நான் வாக் கச்சதி, இதுவும் வந்து பெரியவங்க சொல்லிட்டு போனது. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா சாங்கிய தத்துவம், இது வந்து நாகராஜன்கிறவரு அணுவை அறிக அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல இந்த பழசெல்லாம் கிரேக்கர்களோட இது கூட எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நான் வந்து என்னோட இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், என்ன அவங்க கோட் பண்ணதெல்லாம். அது பிரகாரம் பார்த்தா கூட அவங்க கூட வந்து இதுக்கப்புறம் என்ன, இது என்ன அப்படிங்கறது அவங்களால வந்து தெளிவா விவரிக்க முடியல. அதனால பிரஜை இது அப்படிங்கிறதுக்கு ஒட்டி ஏதாவது ஒரு உதாரணமோ இதுவோ கிடைக்குமா அப்படின்னாக்கா நாம வந்து கனவை மட்டும்தான் சொல்ல முடியும். நாம காண்ற கனவு வந்து கனவு கண்டுட்டு இருக்கிற வரைக்கும் அந்த கனவு நிஜம், அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த கனவுலதான் வாழறோம். அது தவிர நம்மளுடைய நிஜ வாழ்க்கையோ இதுவோ எதுவுமே புரியாது. அந்த கனவு வாழ்க்கையிலேயே இருப்போம். அந்த கனவுங்கிறது நிஜம் இல்லைங்கிறது நமக்கு விழிச்ச உடனே தெரியுது, அதை விட்டுலாம். அந்த கனவு அப்படிங்கிறத நீங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா அது எல்லாமே எங்க இருக்கு? என்னுடைய பிரஜையில, என்னுடைய அறிவுல, என்னுடைய உணர்வறிவுல மாத்திரமே இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த
ஐயா ஹலோ. ஹலோ. வாசகனே உங்களது மியூட் ஆயிடுச்சு. கேக்குதாங்க? ஐயா வாழ்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நான் சரிங்க. அப்போ இந்த ஓ, எலக்ட்ரான் வந்து முடிச்சிருங்க. ஒரு சரிங்க நிமிஷம் முடிச்சிடுறேன். எனக்கு எனக்கு ரெக்வஸ்ட் தான், வேற எதுவும் இல்லை. இப்ப 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 நான் இப்ப இந்த இதுல வந்து பதிவிட்டு இருக்கிறதே வந்து ஒரு சைசபிள் குவான்டிட்டி இருக்கு. அந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் இருக்கலாம். இப்ப அதை வந்து ஒரு ஒரு ஒரு- ஒரு மொத்தமா ஒரு 50 பேஜோ 60 பேஜோ இருக்குன்னா அந்த 60 பேஜை நான் எங்க வந்து சப்மிட் பண்ணணும், எங்க போடுறது, எல்லாரும் பாக்குற மாதிரி. தியாகராஜ ஐயா, நீங்க தான் கைட் பண்ணணும் இதுக்கு என்ன பண்றதுன்னு. பாத்தீங்கன்னா அப்படி பிட்டு பிட்டா போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா அது ஒரே பேப்பரா இருந்ததுன்னா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இதே இமெயிலா இருந்தா இமெயில தொங்க விட்டுடலாம். ஐயா நீங்க உங்க குரூப்புக்குள்ளார போடுங்க. அதுல வந்து நேத்து பேசியிருக்க, நேத்து நீங்க வந்தீங்களா? வந்தேனே. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு குரூப்லயும் குரு ஜெயபால் இது மாதிரி போட்டு என்னையும் அதுல மெம்பரா சேர்த்திருங்க. ஏன்னா நம்ம குரூப்ல நம்ம ஆண்களுக்கான அவங்க எல்லாம் சேர்த்து விட்டீங்கன்னா, அதுல போட்டீங்கன்னா அதுல நாங்க பிரிண்டிங் எடுத்துக்கோ, இல்லைன்னா பார்த்து படிச்சுக்குவோம். அது கரெக்ட் இல்லையா? அதுதான் பண்ணிருக்கேன். ஒரு போர்ஷன் பண்ணிருக்கேன். அந்த போர்ஷனை பார்த்தாவே வந்து இதுவா இருக்கும். ஒரு குரூப் ஒரு எத்தனை ஒரு நிமிஷம் ஐயா, எத்தனை உங்களுக்கு வாட்ஸ்அப் ஒரு பேஜ் இது அனுப்பிச்சிருக்காரு அனுப்பி இல்லைங்க, உங்களுக்கு ஐயா, ஒரு பேஜ் அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காருல, அதுல போட்டுடலாம்ல. டெம்ப்ளேட் முன்னாடி கொடுத்தாங்க. அதாவது வந்து டிரைவ்ல, அந்த டிரைவ்ல போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடியே டிரைவ்ல போட்டிருக்கேன். திரும்பி இன்னொரு தடவை வேணா அந்த டிரைவ்ல போடுறேன். ஆனா அந்த டிரைவ்ல வந்து ஓபன் பண்ணி எல்லாரும் படிக்க முடியாது. நான் படிக்கலாம், இல்லாட்டி தியாகு ஐயா படிக்கலாம். அப்படிதான் இருக்கு. இது எப்படி பண்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு ஒரு 100 வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சு அந்த 100ஐயும் ஒன்னொன்னா படிச்சு படிச்சு அதுல வந்து தொடர் வந்து விட்டு போய் இல்ல ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து மார்க் பண்ணணும்னா கூட மார்க் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அதுக்குதான் என்ன வழின்னு. ஐயா ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க குரூப்ல 4-5 பேர்த்த சேர்த்து விட்டுருங்க. அந்த குரூப்ல 5-5 பக்கமா 10-10 பக்கமா போடுங்க. போட்டீங்கன்னா அவங்க எடுத்து பார்த்து திருத்துறத திருத்த அடுத்த நாள் அல்லது ஒரு வாரம் தள்ளி அதை கொஞ்சம் படிச்சு பார்த்து எனக்கு இது மாதிரி சொல்லுங்கண்ணே. எங்க திருத்துறது, எங்க வெட்டுறது, எங்க ஒட்டுறதுன்னு சொல்லிட்டு போறாங்க. 5-5 பக்கமா போடுங்க. கடைசியா ஓகே ஆனதுக்கு அப்புறம் அறிவியல் அரங்கத்துல எல்லாரும் படிக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஐயா, உங்க குரூப்ல இருக்கிறவங்களுக்கு முதல்ல இந்த அசைன்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்கவுங்க செஞ்சு வைப்பாங்க. அப்புறம் சுருக்குனதுக்கு அப்புறம் நீங்க வந்து இதுல போடலாம். ஏன்னா எல்லாரும் போட்டீங்கன்னா இவ்வளவும் யாரும் படிக்க மாட்டாங்க. ஒரு பெரிய பொக்கிஷன் தான், பட் அது பிரசன்ட் பண்ணணும் இல்லையா? அருமையான அனாலஜி கொடுத்துட்டு வந்துருங்க. அதுல என்ன ப்ராப்ளம்னாங்க, நான் எழுதியிருக்கேன்ல, அதுக்கு ஒரு விளக்கம். அந்த பாயிண்ட் பை பாயிண்டா ஒரு 20 பாயிண்ட் எழுதியிருக்கேன்னு வச்சுங்களேன். அதுக்கு மேல இருக்கு. அந்த 20 பாயிண்ட்டுமே பாயிண்ட் தான். இப்ப ஜெயபால என்கிட்ட அது எப்படி சொல்றீங்க நீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு விளக்கம் வருது இல்ல. அந்த விளக்கத்தை எழுதவே இல்லை, அது சேர்த்தவே இல்லை. அதெல்லாம் சேர்த்துனா எங்கேயோ போயிடும். அதனால என்னால எந்த பாயிண்ட வந்து இறைவழியை பத்தி சொல்லும் போது, இறைத்துகளை பத்தி சொல்லும் பொழுது இது இல்லை அப்படின்னு நான் ஒமிட் பண்றதுக்கே எனக்கு தெரியல. நீங்க போட்டு பார்த்துட்டு இது ரெண்டும் ஒரே பாயிண்ட் தான், இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிடலாம் அப்ப உங்க அப்படின்னு குரூப்ல யாருக்கிட்டையாவது வெளியிலயும் நீங்க சொன்னா நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கங்கய்யா. உங்க இருக்கும். சரி. குரூப்லயே இருக்கவங்க கிட்ட நீங்க ஆ. ஒருத்தரா டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. டிஸ்கஸ் பண்ணி அது எது போடலாம் எது போட வேண்டாம்னு தீர்மானம் பண்ணிக்கங்க. சரி. ஓகே. அதுதான் சரியா இருக்கும். எடுத்த உடனே நீங்க காமன் பிளேஸ் போனீங்கன்னு வச்சீங்க, உங்களாலேயே சொல்ல முடியல அப்படிங்கிறப்ப நீ எங்கேயோ போயிடுன்னு அப்புறம் மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? சரி சரி. உங்க குரூப்ல இருக்கிறவங்க கூட நீங்க முதல்ல டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. ஒரு பாயிண்டா எடுத்து ஒரு நேரம் சரி ஒதுக்கி டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. சரி அப்ப இது மட்டும் போடலாம், இது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துரும். அப்ப அதை சரி நீங்க கொடுத்தீங்கன்னா சுருக்கமா வந்துரும். அதே சமயம் தெளிவாகவும் இருக்கும். ஒன்னோட ஒன்று கனெக்டிவிட்டியும் இருக்கும். சரி ஆர்டரா வந்துரும். சரி சரி. இது சரியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். வாசுதேவன் அப்படி ஐயா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். பெருமை ஜெயபாலையாவோட சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. நம்ம குழுவில் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இப்போயா அந்த இறைத்துகள் விண் அறிவு நம்ம தலைப்புல வந்து இந்த ப்ரெசன்டேஷன் வந்து ஏஐயில் செக் பண்ணி பார்த்தோம்.
இந்த சரி. நம்ம டிசைன் இருக்குல்ல, இப்ப நம்ம காமிச்ச டிசைனை அப்படியே ஆ, ஏஐல வந்து அப்லோட் பண்ணோம்னா, ஏஐ என்ன ரிசல்ட் குடுக்குதுன்னா, இதுதான் இந்த அவுட்புட். ஏஐயோட அவுட்புட் தான் இப்ப இருக்கு. குவாண்டம் இயற்பியல் மற்றும் வேதாத்திரியம் ஆகிய 2யும் இணைத்து ஒரு விஞ்ஞான பார்வையை வழங்குகிறது இந்த டாக்குமெண்ட். இதில் ஒன்றிணைந்து ஒரு ஆழமான விஞ்ஞான ஆன்மீக கோணத்தை விளக்குகிறதுன்னு ஏஐ ரெப்ரசன்ட் பண்ண ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரிசல்ட் தான் அது. இது ஃபைனலா என்ன சொல்லுதுன்னா, அதோட ஃபைனல் டிசிஷன் ஒண்ணு சொல்லும். ம், நுண்ணறிவுன்னு அந்த ஏஐ. இந்த விளக்கப்படம் பாரம்பரிய தமிழ் தத்துவத்தை, அதாவது வேதாத்திரியத்தையும், சிக்கலான நவீனம் இப்ப வந்து குவாண்டம் பிசிக்ஸ்ங்கிறது இன்னும் நெறைய காம்ப்ளக்ஸான விஷயம் இருக்குல்ல. 6 ஆமா. எலக்ட்ரானோடைய நாமங்கள்ல, அப்புறம் குவார்க்கோட பரிணாமங்கள், அதுக்கப்புறம் அந்த பரிமாணங்கள்ங்கிறத வந்து காம்ப்ளக்ஸா இருக்கு. அதோட ம். இணைக்க இது முயற்சிக்குது. இதுதான் நம்ம பாலமா இருக்குன்னு சொன்னோம்ல, அது ஏஐ நம்மளுக்கு சொல்லுது. இது வந்து கல்வி மற்றும் ஆன்மீகத்தை இணைக்கும் ஒரு பாலமாக இருக்குங்கிறது. இது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த அத இருக்குங்கய்யா. பத்தின கமெண்ட். ம். அத பத்தி கமெண்ட் ஃபைனலா அது ஒரு ரிவ்யூ குடுக்கும். ஏஐங்கிறது 1,00,000 கம்ப்யூட்டர்ஸ்க்கு மேல உள்ளத ரிவ்யூ பண்ணி, இது ஃபைனலா குடுக்கக்கூடிய ரிப்போர்ட் இது. இது ஏஐ ரிப்போர்ட்டுங்கய்யா. சரி, அதனால சரி. இது ரிலேட்டடா இப்ப போவோம். இப்ப நம்ம அறிஞர் குழுல சப்மிட் பண்ணியிருக்கோம். இப்போங்கய்யா, ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. மற்றவர்களுக்கு இந்த பார்ட் 1 இதுல ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா, எதாவது ஆட் பண்ணணும்னா சொல்லுங்கய்யா சஜஷன்ல. மற்ற யார் வேணாலும் ஜெயபாலையா சொன்னது மாரி இந்த ஸ்பின் அப், ஸ்பின் டவுன்ங்கிறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா, அதுதான் கம்பைன் பண்ணுது. ஏன்னா, அந்த மைனஸ் சார்ஜ்ங்கிறது ஸ்பின் அப், இங்க ஸ்பின் டவுன்ங்கும்போது பாசிட்ரான்ங்கிறது வருது. அப்ப அ இறைத்துகள்களுடைய கூட்டம், விண்கள் கூட்டத்துல அந்த குவான் அந்த அ ரொட்டேஷன்ஸ்னால அந்த பாசிட்டிவ் சார்ஜ், மைனஸ் சார்ஜ் வருது. அதுக்கப்புறம் அது டவுன் கிளாக்குங்கிறத ஒரு லேயரா லிங்க் பண்ணுதுங்கய்யா. மத்த உறுப்பினர்கள் குடுத்தீங்கன்னா, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்க குழுவுக்கு. ஐயா உங்களோட இப்ப ஒப்பீனியன் வந்து கேட்டுங்க. ஐ ஐயா இல்ல இப்ப 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 மத்தவங்கள கேட்பேன்யா. சொல்லுங்க. இல்ல, இல்ல. நான் என்னோட என்ன சொல்றேன் அப்டின்னாக்கா, இப்ப வந்து ஆழியார் ஆகட்டும், நம்முடைய அறிவியல் அரங்கமும் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்டின்னாக்கா, சயின்டிஃபிக்கா இப்ப இறைத்துகள், விண் அப்டின்னாக்கா, அதுல வந்து இந்த என்ன சொல்றது? அ கான்ஷியஸ்னஸ். அந்த கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்கு? அந்த கான்ஷியஸ்னஸ் என்ன எஃபெக்ட்ட ஏற்படுத்துது? அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு அறிவியல் அரங்கமும், ஆழியாரும் நம்மகிட்ட எதிர்பார்க்குது. ஏன்னா இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத விஞ்ஞானத்துல இன்னும் தெளிவாவே இல்ல. விஞ்ஞானத்துல பார்க்கும்போது விஞ்ஞானத்துல வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து ஜட பொருட்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லல. இப்பதான் வந்து ஹோல் யூனிவர்ஸ் இஸ் ஒன் சிங்கிள் பாடி. இட் ஹாஸ் ஒன் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு எல்லாம் நிறைய வந்து வருது. அதெல்லாம் சயின்டிபிக் இது இல்ல. அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தோணிருக்கோ, இப்ப நமக்கு என்ன தோணுதோ நாம புட்டப் பண்ற மாதிரி, அதை பத்தி சிந்திக்கிறவங்க அவங்களுக்கு என்ன தோணிருக்கோ அதை புட்டப் பண்ண மாதிரி தான் இருக்கே தவிர, இந்த எவிடன்ஸுங்கிறது கிடையாது. பிசிக்கல் எவிடன்ஸுங்கிறது அந்த இடத்துல கிடையாது. நான் இன்னும் கூட என்ன சொல்றேன் அப்படின்னா, பிசிக்கல் எவிடன்ஸ் கான்சியஸ்னஸ்க்கு காமிக்க முடியாது அப்படின்னு தான் நான் நம்புறேன். அதனுடைய ஐயா வெளிப்பாடு காந்தம். ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. ஐயா இப்ப இந்த சொல்லுங்க. பவர் பாயிண்ட் இந்த அதுல காமிச்ச ம். வாசுதேவன் ஐயா, சொல்லுங்க. ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிவேர் இஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு தான் காட்ட முடியும். இப்போ ஃபங்க்ஷனல் ஆர்டர் எப்படி ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துலயும் வருது, ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கறத வச்சுதான் அது கான்சியஸ்னஸ் நம்ம காட்ட முடியும். சயின்ஸும் வந்திருக்குங்களே வாசுதேவன் ஐயா. இங்க பாருங்க அந்த ஃபீல்டு கிராவிட்டி ஃபீல்டு, அதாவது சைவ சித்தாந்தத்துல உள்ள நாத பிரபஞ்சம் சொல்றோம்ல, பிரணவம். அந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவே இறைத்துகள்கள் வந்து வான்காந்தமா இருக்கு. 3 ஒண்ணு தான். பிரணவமும், அந்த இறைத்துகள்கள் காந்தமும், அந்த வான்காந்தமும், அதே மாரி சைவ சித்தாந்தமான நாத பிரபஞ்சம். இது 3மே ஒரே ஃபீல்ட தான் குறிக்குது. சயின்ஸ் இந்த ஃபீல்டுக்கு வந்துச்சு. இதுதான் அந்த நீள்வட்ட பாதையில சயின்ஸ் காமிச்ச இதுதான் அது. அவங்களோட பிரசன்டேஷன் தான். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இத வந்து டைம் ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க சயின்ஸ்ல. டைம் ஸ்பேஸ்ன்னு வச்சு, அந்த டைம் ஸ்பேஸ்ல சூரியன் சென்ட்ரல்ல உட்கார்ந்திருக்கு. அதுதான் அவன் ரொட்டேட் பண்ணுது. ஏன்னா செல்ஃப் ரொட்டேஷன் சூரியனுக்கு. அதுக்கு காரணம் விண்கள் சுத்துது. நம்ப வந்து அது இறைத்துகள்கள் சுத்துறதுனால விண்கள் சுத்துதுங்கிறோம். அப்ப தன்னைத்தானே சுத்துறதுனால அந்த ஃபீல்டு ரொட்டேட் ஆகுது. அந்த ஃபீல்டு ரொட்டேட் ஆகுறதுல ஒவ்வொரு இண்டிவிஜுவலாவும் ஒவ்வொரு கோள்களும் தன்னைத்தானே சுத்திக்குது. அதோட அது நின்னுடுது. ஆனா, இந்த நீள்வட்ட பாதையில ரொட்டேட் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஃபீல்டுன்னு சயின்ஸ் வந்துருச்சு. இப்ப எல்லாமே ஒரே லேயர்ல தான் இருக்கு. பேரு தான் வித்தியாசம்னு சொல்றாங்களே தவிர, மத்தபடி எல்லாமே ஒண்ணுதான். நாத பிரபஞ்சம், பிரணவம், ஆ இந்த சயின்ஸ்ல சொல்லக்கூடிய டைம் ஸ்பேஸு, மகரிஷி சொன்ன வான்காந்த தத்துவம். எல்லாமே ஒண்ணு. எல்லாமே ஒன்றா தானங்க வருது. பேரு தான் வித்தியாசமா வருது. தண்ணி, பானி, வாட்டர் அப்படிங்கிற மாரி.
வாழ்க வளமுடன் ஐயா. பேருன்ன உடனே பேரை வச்சு சொல்லலாம் பாருங்க. ஸ்பேஸ் ஐயா டைம் அப்படிங்கிறது ஃபேப்ரிக்னு சொல்றாங்க. ஆமாங்க, கரெக்ட்டுங்கய்யா. ஃபேப்ரிக் அப்படிங்கனாலே குறுக்கு நெடுக்குமா போறது. ம். சரிங்களா? மகரி ஆமாங்கய்யா. சொல்றத மேக் நெட்டுன்றாங்க. நெட்டுனாலும் குறுக்கு நெடுக்குமா போறது. ஆமாங்க, கரெக்ட்டுங்க. அப்புறம் உண்மதாங்க. மேட்டர் அப்படின்றாங்க. மேட்டுனாலும் ம். குறுக்கு நெடுக்குமா போறது தான். ஆமாங்கய்யா. அப்ப எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது. அது எப்படிங்க ஆமாங்க. கட 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 கடன்னு வரிட்டு கிரேட். ஐயா சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. வேற இது சொல்லுங்க. நீங்க அந்த நீள்வட்ட பாதை சொல்றீங்க இல்லையா? அந்த ஆமாங்கய்யா. நீள்வட்ட பாதை வந்து டாப்ளர் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. நீங்க இத சரிங்க. இன்னும் நல்லா அதாவது இப்ப எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்க முடியும் இந்த புக்க படிச்சுன்னு தெரியாது. ஆனா ஈர்ப்பு சொல்லுங்க. விசை சுருக்கமான வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஆரியபட்டாவிலிருந்து ஐன்ஸ்டீன் வரை ம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி வெங்கடேஸ்வரன் அதான் ஃபேமஸ் ஆச்சு. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அறிவியல் இதுல தலைவரா இருக்காரு விஞ்ஞானி. ஆமாமாமா. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அவர் வந்து புக்க எழுதியிருக்காரு. அந்த புக்க படிச்சு ம். பாருங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும். எப்படி சரிங்க. டாப்ளர் எஃபெக்ட் வேலை செய்யுது? எப்படி ம். நீள்வட்ட பாதைய கணக்கு போட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல்ல பண்ணியிருக்காங்க. பல ஆமாங்கய்யா. விசித்திரங்கள். இப்ப ஐன்ஸ்டீன் வந்து இப்ப ம். இப்ப சொன்னாரே ஒரு ஒரு நெட் மாரி, ஒரு ஃபேப்ரிக் ம். மாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்கய்யா. அவர் சொல்லி, அது வந்து ஆமாமா. வெயிட் இருக்கிறதுனால அத என்னென்னமோ சொன்னார் இல்லையா? அதெல்லாம் ஆமாங்கய்யா. அடிப்படை என்னன்னாக்கா, ம். 176 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ருஷ்யன் ம். மேத்தமேட்டிஷியன் கண்டுபிடிச்ச மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவ அப்ளை பண்ணி அத சொல்லியிருக்காரு. நமக்கு அதுக்கு அது ம். என்னன்னு கேட்டுக்கிறதுக்கே 100, 200 வருஷம் ஆயிப்போச்சு நமக்கு. ஆமாங்கய்யா. அது ஆனா இப்ப எப்படி சயின்ஸ் கன்சீவ் பண்ணி வாங்கிட்டு நம்ம புரிஞ்சுக்க ம். முடியும்னு தெரியல. இப்ப சயின்ஸ் வந்துட்டுங்கய்யா நம்மள்ட்ட. ஏன்னா, அவங்களும் வந்து இந்த மாரி இது எல்லாமே சயின்ஸ் ரெப்ரசன்டேஷன் தான். இது ஏஐல உள்ள இது உள்ளது தான். அப்ப வந்து அந்த சன்னுக்கே வந்து அந்த கிராவிட்டில அந்த 3 டைமென்ஷனல் வியூல இருக்கு. அ அவங்க காமிச்சது நான் பிரசன்டேஷன்க்காக 2 டைமென்ஷன்ல காமிக்கிறேன். ஆக்சுவலி 3 டைமென்ஷன் அது. எக்ஸ், ஒய், இசட் 3 டைமென்ஷன்ஸ்லயும் அந்த கிராவிட்டில வெயிட் உட்கார வச்சு அத ரொட்டேட் பண்றது அந்த ஃபீல்டு தான் நீள்வட்ட பாதையாகுது. ஆனா ஒண்ணே ஒண்ணு. இந்த இது வரலையும் வந்தது, இன்னும் நீள்வட்ட பாதையில தான் எல்லா ஸ்கூல் புக்லயும் இன்னும் அப்படிதான் எழுதுறாங்க. அ சூரியனை பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறதுன்னு. ஆனா ஆமா. இதுவரையிலும் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, அந்த ஃபீல்டு நீள்வட்ட பாதையில ரொட்டேட் ஆகுறதுனால, ஒண்ணுக்கொண்ணு தன்னைத்தானே மட்டும் தான் சுழல் இருக்குது. பூமியோட வேலை வந்து 24 ஹவர்ஸ் மட்டும் தன்னைத்தானே சுத்துற வேலை மட்டும் தான் பூமியோட வேலை. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அணுத்துகள் கட்டமைப்பு, அதுக்குள்ள இருக்கிற சென்ட்ரல் அதாவது ஃபிஷன் அணுக்கரு இணைவு, பூமிக்கு நடுவுல இருக்கிற கோர் ரொட்டேட் பண்றது, அந்த பூமியோட வெயிட்டு, அதே மாரி டிஸ்டன்ஸு, அந்த சூரியனுடைய ஃபீல்டு, அதுக்கப்புறம் சந்திரன்ங்கிற சப்போர்ட்ங்கிறதுனால கரெக்ட்டா 24 ஹவர்ஸ்ல வந்து நிக்கிது இந்த ஃபீல்டுல. அதனால சயின்ஸ் வந்துருச்சுங்கய்யா. இன்னும் அது மட்டும் மாத்தணும். அந்த நீள்வட்ட பாதையில் சுற்றி வர வைக்கப்படுகிறது. அதற்கு காரணம் சூரியனால் நீள்வட்ட பாதைகள் சுற்றி வர வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது இன்னும் வந்துட்டா நல்லாயிருக்கும். அதான் நம்மளுடைய அறிவின் பரிமாண வளர்ச்சியில இத சொல்ல வர்றோம். நம்ப அறிவியல் குழு மூலமா இது 2யும் பாலமா இணைக்கிறோம். ஐயா நான் என்ன சொல்றேன்னா ம். ஹலோ. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. காதுல விழுதுங்க. அதாவது நாம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, சயின்ஸ் வந்து எவ்வளவு பெரியவங்களா இருந்தாங்க. ஐன்ஸ்டீனாவே இருக்கட்டும், யாராவே இருக்கட்டும். அத அத நோக்கி நாம கேள்வி எழுப்புறதுங்கிறது நம்முடைய உரிமை. கேள்வி எழுப்பலாம். அது தப்பு ம். சரிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். நாம வந்து ம். அதுக்கு ஒரு பாயிண்ட் குடுக்குறோம்ல. அதான் நான் அந்த ம். திருப்பி திருப்பி 2, 3 தடவ சொன்னேனே. மெட்ராஸ்ல வச்சிருக்கிற போது, அவர் ஈஸியா எல்லா சயின்டிஸ்டும் வச்சுட்டு, கடைசியில வந்து ஐன்ஸ்டீன் வந்து வெளி வளைகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த வெளி ம். எதனால ஆனதுன்னு அவர் சொல்லல. அத சொன்னவர் ம். நம்ம மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ம். மகரிஷியோட தத்துவத்த விளக்கியிருந்தாங்க. எவ்வளவு பெருமையா ம். இருந்தது. அந்த மாதிரி ஆமாங்க. அந்த ம். கேள்வி கேட்கறதுல நமக்கு என்ன தப்பு? நான் இப்ப என்ன சொல்றேன்? ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு? வெளி வந்து ம். அப்படியே உட்கார்ந்திருக்கு. ஒரு வெயிட் வந்த உடனே, அந்த ஃபேப்ரிக் ம். ஆஃப் ஸ்பேஸ் டைம் வந்து உள்ளார கரெக்ட். போயிடுது. ஒரு ரப்பர் ரப்பர் ஷீட்ல வெயிட்ட வச்சா எப்படியோ எஸ். அப்படி. சோ அதனால வந்து கரெக்ட். நீங்க தள்ளுறது வந்து வ வ வ வருது அப்படிங்க. ரொம்ப சரி. ம். ம். எதுவா இருந்தாலும், எந்த பொருளா இருந்தாலும், அந்த ம். அந்த வட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் பெரிய வட்டம், சின்ன வட்டம், சின்ன வட்டம், சின்ன வட்டம்ன்னு போய் கடைசியில போய் சேருது அப்படிங்கிற பொழுது, அந்த ம். ஏன் அப்படி போகணும் அந்த குண்டு? குண்டு ஃபேப்ரிக் அப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ஏன் அந்த ம். சென்டர்ல இருக்கக்கூடிய சூரியன் ஏதோ ஒரு பருப்பொருள பொறுத்து வெளிய இருக்கிற சின்ன குண்டு போகணுங்கிற அவசியம் என்ன வந்தது? அதுக்கு இல்ல வாட் அங்க இஸ் தி ரீசன் பிஹைண்ட் தட்? அதுக்கு அது கிராவிட்டி தான் காரணம்ங்கிறேன். ஆமாங்க. கரெக்ட். அது என்னன்னா ஸ்பேஸ் டைம் ஸ்டெபிலிட்டி. அப்படிங்கிற
ஆஹ் ஸ்டெபிலிட்டிக்காக இப்ப அதுக்கு பிரபஞ்சம்ங்கிறது என்ன ஏதோ அதுக்கும் பதில் சொல்றாங்க. அதுக்கும் வந்து சொல்லுங்க இந்த சொல்லுங்க. ஐன்ஸ்டீனோட விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ம், ஆற்றல் வந்து அந்த சுத்தி வரக்கூடிய பொருள நேரா தான் ம், செலுத்துது. ஆனா இந்த ம், இது வந்து வட்டமாவும் குழிவாயும் இருக்கிறதுனால அதுல போகுது அப்படின்னு. அதுவும் சரி. அப்படியே ம், எடுத்துக்கலாம். அப்ப அந்த சின்ன ம், பொருள் இருக்கு இல்லையா? அதுக்கு ம், நேரா போற ம், மாரி கிடைச்ச ம், ஃபோர்ஸ் எங்கேருந்து கிடைச்சது? ம். இது கேள்வி எல்லாம் கேட்கணும். இதுக்கு இதுக்கு வந்து பதில் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். சின்ன சின்ன ஆமா. விஷயங்கள் தான். நம்மளே யோசிக்கலாம். உண்மைங்கய்யா. இப்ப இந்த தப்பு சரின்னு பிரபஞ்சம்ங்கிறது சொல்லலாம். பிரபஞ்சம்ங்கிறது ட்ரில்லியன் இயர்ஸ் ஆஃப் உள்ளது. ட்ரில்லியன் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் உள்ளதுல, நம்ம பேசுறது ஒரு 20 இயர்ஸ் தான் பேசிட்டு இருக்கோம். மகரிஷி ஆ, ஐயாவுடைய தத்துவத்தால. ஆனா, அதுக்கு ஆமா. முன்னாடி திருமூலர், தொல்காப்பியம்லாம் அத பண்ணியிருக்காங்க. டச் பண்ணியிருக்காங்க. இப்ப சயின்ஸோட நம்ம அந்த ஐயா சொன்ன மாரி மேக்னெட்டு, டைம் ஸ்பேஸு அந்த இத வந்து நம்ம கொஞ்சம் வார்த்தைகள் கரெக்ட்டா போட்டு அந்த சயின்ஸோட லிங்க் பண்றோம். இப்ப இந்த ஆமா. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் இருக்கணும்னா, ஒரு கிராவிட்டில அது இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டான் சென்டர்ல இருக்கணும். அது ஏன்னா, அப்பதான் அந்த ஸ்டெபிலிட்டி இது எண்ட் ஆஃப் த டே வந்து என்னன்னா, ரிசல்ட் வந்து ஸ்டெபிலிட்டிக்காக தான் பண்ணுது. இப்ப இது வந்து வெயிட் குறைச்சலா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இன் கேஸ் வந்து புரோட்டானு, எலக்ட்ரான விட. இல்லன்னா எலக்ட்ரான் ரிவர்ஸ்ல யோசிச்சோம்னா, எலக்ட்ரான் வந்து வெயிட் அதிகமா இருந்தா, இந்த பிரபஞ்சம் ஸ்டெபிலிட்டியா இருக்காது. டில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர் எவ்வளவோ இயர்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு ஃபார்முலாவ டிசைன் பண்ணிக்கிட்டு, அந்த ஸ்டெபிலிட்டிக்காக அதுவே அது கட்டுப்பட்டுக்குது. அதுதான் இந்த விளக்கத்த குடுக்குறோம். இப்ப பிரபஞ்சம் ஃபுல்லாவே ஹைட்ரஜன் காரணம் என்னன்னா, அந்த புரோட்டான் வெயிட்ல உட்கார்ந்து அந்த கிராவிட்டில இந்த நீள்வட்ட பாதைய இது உருவாக்குது. அதனால எலக்ட்ரான் அது ஈஸியா ரொட்டேட் ஆகி வருது. அந்த ஸ் அ அலை மாரி. அந்த ஸ்டெபிலிட்டிக்காக தான். ஏன்னா நம்ம ட்ரில்லியன் ஆஃப் இயர்ஸ் லைட் இயர்ல ஒரு பயணத்தில நம்ம ஒரு 30 இயர்ஸ் இருப்போம். அப்புறம் 40 இயர்ஸ் கழிச்சு நம்ம இருக்காம அடுத்தவங்க வந்து அத ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனா இது இருக்கணும்னா, இந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னா, இந்த அறிவு பரிமாணம் தானே இருக்கணும். இந்த மாரி. அப்ப அந்த பரிமாணத்தில இந்த மாரி மாத்தி அமைச்சுக்குது. புரோட்டான சென்டர்ல வச்சுக்கிட்டு எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகுது. அதான் சொல்ல முடியுங்க. வேற யாரும் கருத்துகள் இருந்தா சொல்லலாங்கய்யா. அடுத்த பார்ட் 2க்கு போலாம்னு நினைக்கிறேன். பார்ட் ஐ 1ல எதுவும் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குங்களா ஐயா? ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. சொல்லுங்கம்மா. எனக்கு டவுட் தாங்க ஐயா. இது கொஞ்சம் இப்ப சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க கேளுங்க. இந்த கேளுங்க, இதுல கேளுங்க. ஃபர்ஸ்ட் இறைத்துகள் போட்டிருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஆமாங்க. எல்லாத்துக்கும் புரியிற மாரி இருக்கும். உங்களுக்கு ஆமாங்க. எல்லாம் நீங்க படிச்சதுனால உங்களுக்கு எல்லாமே சீக்கிரம் சொல்லிட்டீங்க. எங்களுக்கு புரியாதனால கேட்கறேங்க ஐயா. இப்ப இங்க இருக்கிறது ம். எல்லாமே இறைத்துகள் தான் எல்லாமே இல்லைங்களாங்க ஐயா? ஆமாமா. ஃபர்ஸ்ட் இங்க வந்து இறைத்துகள்னு நான் போட்டிருக்கிறது கீழ மேல எல்லாம் இருக்கிறது இறைத்துகள்ங்களாங்க ஐயா? ஆமாங்கம்மா. ஆமாமா. ம். ஆமா. இப்ப அதான் மேல ஒரு ம், விண் ம். போட்டிருக்கீங்க. கீழ ஒரு விண் வந்திருக்கு இல்லைங்களா? ஆமாமாமா. ஆமா. சரி. அது கேளுங்கம்மா. 2 விண்களா? ஒரே விண்ணினுடைய இல்ல, இல்லம்மா. அமைப்பு இல்ல, இல்ல. அது நம்ப ஐயா ஜெயபால் ஐயா ஒரு தெளிவான ஒரு பாடத்த குடுத்தாங்க அன்னைக்கு போன வார கிளாஸ்ல. அட்டெண்ட் பண்ணீங்கன்னா தெரியும். ம். அந்த வீடியோஸ் ம். இருக்கு. ஐயா ம். என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பின் அப், ஸ்பின் டவுன் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. 2 ம். இணைந்து இயங்கும் பொழுது, ஒண்ணு ஸ்பின் அப்பா இருக்கும், ஒண்ணு ஸ்பின் டவுனா இருக்கும். ஆங்குலர் மொமெண்டத்துல. அந்த ம். இதுக்காக நாங்க அத காமிச்சிருக்கோம். அதாவது ஸ்பின் அப் ஆவுறது ஒரு குறிப்பிட்ட இறைத்துகள்கள். இதுவும் இறைத்துகள்கள், இதுவும் இறைத்துகள் தான். நாங்க அந்த ம். ஸ்பின் அப்புக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இறைத்துகள்கள் எல்லாமே ஒரு தொகுப்பறிவா சேர்ந்து ஒரு விண்ணா இருக்கு. பரிமாணம் ம். ம். வளர்ச்சி ம். அடையுது. அந்த ம். பரிமாண வளர்ச்சியில சரிங்க. இதுக்கு வந்து இது ஸ்பின் அப் ஆவுது. அதாவது இந்த ம். இறைத்துகள்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வின் ஆவுது. இந்த விண்கள் நெறையா சேர்ந்து ஸ்பின் அப் ஆவுது. இது ஒரு பரிமாணம். ஸ்பின் அப்னா என்னங்கய்யா? அந்த அ அதுக்கு என்னங்கய்யா மீனிங்? ஜெயபால் ஐயா தான் சொல்லணும். ஏன்னா, அவங்க தான் அந்த ம். பாலமா அமைச்சு ஸ்டேக் பண்ணாங்க. ஜெயபால் ஐயா அத கொஞ்சம் சரிங்க. சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இறைத்துகள்கள் கூட்டம் இருக்குல்ல, இது வந்து இதுக்காக பாசிட்ரான்னு ஒரு ம். சார்ஜஸ் இருக்கு. சயின்ஸ் வந்து ம். பாசிட்ரான் ஸ்பின் டவுன்னா பாசிட்ரான்னு சொல்லுது. அதுக்காக ஒரு ம். விளக்கத்துக்காக குறிச்சோம். இது வந்து எல்லாமே இறைத்துகள் தான். எல்லாமே வின் ம். தான். நாங்க வந்து இந்த ஸ்பின் டவுன் இருக்குல்ல தெரியுதுங்களா? ஆமாங்கய்யா. ஆமாங்க. இந்த தெரியுதுங்கய்யா. ஸ்பின் பாசிட்ரான். அப், ஸ்பின் டவுன் அப்படின்னு ஜெயபால் ஐயா போன வாட்டி முக்கியமா ஒரு தெளிவா ஒரு விளக்கறதுக்காக, இந்த ஸ்பின் ம். அப்ங்கிறது ஒரு இறைத்துகள்கள் கூட்டம் வந்து, இது ஒரு கலர் காமிச்சோம். ஆனா வின்னு வந்து ஒரு காமிக்கிறதுக்காக. இந்த ஸ்பின் அப்ப நோக்கி போகுது. கீழ உள்ளது வந்து ம். ஸ்பின் டவுன நோக்கி போகுது. எல்லாமே இறைத்துகள் ம். தான். பிரபஞ்சம் பிரபஞ்சம் ஃபுல்லாவே இறைத்துகள்கள் தான். அது வந்து ம். வின்னா மாறுதி, அது ஸ்பின் அப்பா உள்ள எலக்ட்ரான் மைனஸா இருக்கு பிரபஞ்சம் ஃபுல்லா. இந்த ம். இதுவும் அதே இறைத்துகள் தான். அதே வின்னு தான். இது எல்லாமே ஒரு தொகுப்பறிவா இருந்து பாசிட்ரான் அப்படிங்கிற பிளஸ் சார்ஜா இருக்கு. இப்ப மைனஸ் சார்ஜ் பிளஸ் இது வந்து பென்னு, இது ஆன் அப்பயே வந்துருச்சு பரிமாணத்துல. அப்ப அது ஏன் பிரிச்சுக்குது அப்படின்னா, இங்க வரதுக்காக புரோட்டான். ஏன் இங்க வருது? இங்க வந்து மைனஸ் டவுனு. இங்க அப்பு. அப்ப டவுன் வந்து சென்டர்ல வந்து போன வாட்டி காமிச்சேன்ல ஒரு டிராயிங்ல அந்த கிராவிட்டிக்காக நீள்வட்ட பாதைய அப்ப நீள்வட்ட பாதைய உருவாக்கிட்டு பாருங்கங்க. அழகா. அப்ப ஆமா. இந்த ஆமாங்கய்யா. அறிவின் பரிமாணத்துல இறைத்துகள், வின்னு, ஸ்பின் அப்பு, எலக்ட்ரான் மைனஸு, அது டவுன் குவார்க் மைனஸு, நேரா புரோட்டான்.
இதே இறை துகள்கள் இந்த வரை ஒரு வின் நாங்கள் காமிக்கிறோம், பிரித்து காமிக்கிறதுக்காக. இது ஸ்பின் டவுன் பாசிட்ரான்னு, இது ப்ளஸ் சார்ஜ் அப்பர் குவார்க்கு, இது அப்படியே நேராக அங்கே போய் உட்காருது. அப்போ இங்கே வந்து பரிமாணம் ஆகுது. டவுன் குவார்க்கு சென்டரில் உட்காந்து இது ரொட்டேட் பண்ணுது. இது மறுபடியும் போய் நீள்வட்ட பாதையை உருவாக்கணும்னா ஒரு எலக்ட்ரான் உள்ள வந்து 4500 லைட் இயர்ஸ், பிரபஞ்சம் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் இருக்கிறது காரணம் இந்த இடம் தான் காரணம். இந்த H1ன்னு இருக்குல்லம்மா, அதுதான் காரணம். ஆமாங்கய்யா. அப்போ ஸ்டெபிலிட்டிக்காக வாழ்க்கை தான் பார்ட் 1. அது சும்மா நாங்கள் பிரித்து காமிக்கிறதுக்காக ஜெயபால் ஆனா ஐயா 2 வந்து வின் நன்றி தான் நீங்க சொல்லியிருக்கிறது 2 விண்கள் அப்படிங்களா? ஒரு வின் ஆமாம் வந்து ஆமாம் 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 சொல்லுங்கள். எலக்ட்ரானா ஆமாம் அந்த மேல இருக்கிற பாகமா மாறிட்டு வருது. இ மைனஸ் ஆ, இன்னும் கீழே கீழ உள்ளது இ இருக்கிற ப்ளஸ் வின் வந்து இ அந்த ப்ளஸ் மாதிரி மாறிடுது. ஜெயபால் ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக, ஏன்னா அவங்க கொடுத்த விளக்கம் தான் ஃபைனலைஸ் ஆனது. அப்போ இ ப்ளஸ்ஸாக வருது. ஜெயபால் ஐயா வாழ்க வளமுடன்யா. ஏன் வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா கொஞ்சம் விளக்கம் உங்களுக்காக. சொல்லுங்க ஐயா. நீங்க என்ன இது கிரைண்டர் வச்சிருக்கீங்கம்மா? எங்களுது என்ன கிரைண்டர்? இல்ல சிங்கிள் இதா, 2 குலவி கல்லா? 3 கல்லு 2 குலவிங்க ஐயா. சரி பரவாயில்ல. 3ஆ இருந்தாலும் பரவாயில்ல, 2ஆ 3 இருந்தாலும் 2. பரவாயில்ல. சுத்துது இல்லையா? ஆமாங்க ஐயா. ஒரு பக்கம் தானே சுத்துது, மோட்டார் சுத்தும் பொழுது ஒரு பக்கம் தானே சுத்துது. ஆமாங்க, ஒரே பக்கமா சுத்துதுங்க. 2 குலவிகளும் ஒரே மாதிரி சுத்து, வேற வேற மாதிரி சுத்துதா? வெவ்வேறு டைரக்ஷன்ல தான் சுத்துதுங்க. ஏன் அப்படி சுத்துது? தெரியலங்க என்னன்ட்டு. ஒரு ஃப்ரிக்ஷன், எங்க ஃப்ரிக்ஷன் வருதோ அந்த ஃப்ரிக்ஷனுக்கு தகுந்த அது மாறிக்குது. நான் இப்படிதான் சுத்துவேங்கிறதுல அந்த ஃப்ரிக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அது மாறுது. அப்ப ஒரு பக்கம் சுத்த ரொட்டேட் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் ரொட்டேட் ஆகிறத அவர் சொல்ற மாதிரி பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்குவார்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு குலவிக்கல்ல அப்குவார்க்னு வச்சுக்கோங்க, ஒரு டவுன் குவார்க்னு வச்சுக்கோங்க. அது பிளஸ் மைனஸ் அவங்க பிரிச்சுக்கிறாங்க. எங்க ஒரு ஃப்ரிக்ஷன் வந்தாலும், மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஃப்ரிக்ஷன் வந்தாலும் அழுத்தி பிடிக்கிறது வெளிதான். அழுத்தப்படும் பொழுது என்ன ஆனா ஒண்ணு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாறிக்கும். ஒண்ணு கிளாக் வைஸ்னா இன்னொன்னு ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து. அதுதான் அவங்க பிளஸ் மைனஸ் சயின்ஸுக்கு டேர்ம்ஸ்ல வச்சுக்கிறாங்க. சரி. நான் லாஸ்ட் டைம் நீங்க கூட சொல்லியிருந்தீங்க, அந்த வேகத்துல வந்து ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா வேற திசையில சுத்தணும் ஏதோ விளக்க சொன்னீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. தலைகளா மாறிக்கிட்டதுன்னா அது அப்பர் குவார்க்கு, நேரா வந்துட்டா டவுன் குவார்க்குன்னு வச்சுக்கங்களேன். ஓஹோ, அந்த எதிர் திசையில சுத்துறது ஒன்னொன்னுக்கு நீங்க வந்து அப்பர் குவார்க் டவுன் பேர் கொடுத்துக்கிறாங்க. அவங்க பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு அவங்க கொடுத்துக்கிறாங்க. சார்ஜ்ல கொண்டு வந்துடுறாங்க. ஃபிக்சிங் பாயிண்ட் உங்க வீட்டுக்கு அடையாளம் கேட்கனா இங்க இருந்துன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. ஒரு ஃபிக்சிங் பாயிண்ட் வச்சுட்டு அவங்க இது அப்பர் குவார்க்கு டவுன் குவார்க்கு அப்படின்னு பிரிச்சுட்டு வர்றாங்க. சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. சொல்லுங்க. தராசு தட்டுல ஒரு தட்டு கீழே போச்சுன்னா ஒரு தட்டு எங்க நம்ம போகும்? மேல இருக்குங்கய்யா, ஒண்ணு கீழே இருக்கு. அதேதான், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப் குவார்க் டவுன் குவார்க். ஓ. அப்ப அது அப்ப நீங்க சுத்தா எடுங்க. ஒண்ணு நெகட்டிவ் இந்த பக்கம் வளர்க்கணும்னா இன்னொன்னு இடம், ஒண்ணு பாசிட்டிவ் ஒண்ணு நெகட்டிவ். சமநிலைக்காக அது சயின்ஸ் எல்லா ப்ராபபிலிட்டி சொல்லணுமா? ஏன்னா நம்ம வந்து வேதாத்திரிய தத்துவத்துல இருந்து சயின்ஸ்குள்ள போகும்போது அது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மைனஸ் சார்ஜ், பிளஸ் சார்ஜ், டவுன் குவார்க், அப்பர் குவார்க்னு நிறைய அவங்க பேர் வச்சுக்கிட்டே போவாங்க. அதை நம்மளால முடிஞ்ச அளவு அதை அறிஞர் குழுவில் வச்சு அதை ஈக்குவல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். வாழ்க்கை குரு கொஞ்சம் நீங்க வாங்க. அவங்க இப்ப அவங்க கொடுக்கறதுல நம்ம ஃபார்மிங் என்ன மாதிரி ஆகுதோ, இறைத்துகள் விண்ணாகுது, இன்னும் எலக்ட்ரானா மாறுது, அப்புறம் புரோட்டானா மாறுது. அதை மறுபடியும் 60,000 டிகிரி செல்சியஸ்ல அது உடைபடும் பொழுது அவங்க சூரியனுக்கு வந்துடுறாங்க. 60,000 டிகிரி செல்சியஸ் வரும் பொழுது வேகம் எடுத்துருது. அப்ப அது டிவைடு தான் ஆகும். ஏன்னா குவார்க் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்கனால டிவைட் ஆகும் பொழுது மறுபடியும் விண்ணா தான் வரும். பிரிஞ்சு எவ்வளவு விண்ணு பிரியுது. இப்ப என்ன மாதிரி ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி அது உருவத்தை கழிச்சுக்கிட்டு வரணும். அப்பதான் குவார்க்கு வரைக்கும் சூரியன்ல உருவாக்க முடியும். என்ன அவரு சொன்னார்ல, பிளாஸ்மா லெவலுக்கு H1 இருந்தாலும் சரி, இது பிளாஸ்மா லெவல். நம்ம என்ன அது இறை துகளுக்கு எதை கொடுக்கறது அடையாளம் தெரியல. நம்ம வச்சிருக்கோம், ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். அவங்க கொடுக்கறதுல சொல்லுங்க.
அதாவது விண்கள் சேர்க்கை தான் பாத்தீங்கன்னா வேகமா அதிகமா இருக்கிறது. வேகம் குறைய அதான் குறைய பாத்தீங்கன்னா அது என்னவா மாறுதுன்னா வெயிட் அதிகமாகுது. அதைத்தான் குவார்க்குன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஆமாங்க. அது இன்னும் கூட அவங்க சொன்னாங்க, பரிமாணம் பரிணாமம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அது ஓகே தான். ஆ, நான் தன்மாற்ற கேட்கறது பரிமாணம். சூரியன் ஆன பிற்பாடு சூரியன் சிதைஞ்சு வெளியே வருது. அது அழிவு. அப்படி சிதையும் பொழுது மறுபடியும் விண்ணும் வரலாம். எவ்வளவு அழிஞ்சாலும் மறுபடியும் அதுல பிரிக்கப்படும். பிரிக்கப்பட்டா விண் தானே வரணும். விண்ணு வந்தாதான் அடுத்த இடத்துல அது மறுபடியும் கலெக்ட் ஆகி ஒரு ஆஸ்ட்ராய்டா ஃபார்ம் ஆகும், அல்லது மற்றொரு கிரகமா மாறும். துகள்கள் உடைக்கப்படுது. அதான் பேஸ். மறுபடியும் அதுதானே வரணும், விண்ணு தானே வரணும். ஆமா 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 ஆமா. கூட்டம் எவ்வளவு நாள் இருக்கட்டும். அவங்க 12 பார்ட்டிகள் 15 பார்ட்டிகள் அது எவ்வளவு நாள் வச்சுக்கலாம். பேர் தான் அதெல்லாம். அப்ப என்ன இதுல அவங்க ஒரு கான்செப்ட்ல அவங்க கிட்ட வேகமோ ஏதோ ஒரு கால்குலேஷன் எடுக்க முடிஞ்சா இந்த ஒவ்வொன்றுல இருந்து இறைத்துகள்ல இருந்து விண்ணுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வரும் பொழுது அவங்க குவார்க்குக்கு வரணும், லெப்டானுக்கு வரணும், மியூவானுக்கு வரணும். அப்ப இது கூட கூட வேகம் குறைஞ்சிரும். விண்ணோட வேகம் வேகம் குறைந்தால் மட்டுமே கூட முடியும். அவ்வளவுதான். அப்படி குறைச்ச போதுக்கு பேர் வைக்க வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி அவங்களுக்கு எனக்கு தோணுச்சு. அது சரியா இருக்குமான்னு பாருங்க. அதே மாதிரி சூரியன்ல போன பாடு உடைக்கப்படுது. அங்க ரெண்டுமே இருக்கும். என்னது, அணு சிதைவும் இருக்கும், அணு சேர்க்கைக்கும் இருக்கும். வெவ்வேறு இடத்துல சிதைகிற இடத்துல சேர்க்கை இருக்காது. வேற லெவல்ல சேர்க்கை இருக்கும், வெளியே வரையில சேர்க்கை இருக்கும். ஆனா சிதைகிற இடத்துல சேர்க்கை இருக்காது. ஃபியூஷன் அண்ட் ஃபிஷன். அப்ப வெளியே வரும் பொழுது நம்ம இந்த மாதிரி இந்த பார்ட்டிகளா தான் வர முடியும். எப்படி புரோட்டானா உடைச்சா இத்தனை பார்ட்டிகள்னு வர்றாங்களோ, சூரியன் இதெல்லாம் உடைபடுது. அப்படி உடைபடும் பொழுது என்னன்னா மறுபடியும் அது இருந்த பார்ட்டிகள் தான் அது விண்ணா தானே வரும். வேற என்ன வந்துட முடியும்? விண் சேர்க்கை, விண் பிரிவு, அவ்வளவுதான். சேர்ந்தது பிரிஞ்சா மறுபடியும் விண்ணாதான் மாறணும், அல்லது அழிஞ்சிடணும். விண்ண அழிஞ்சு வெளியா மாறணும், பிளாக் ஹோலா மாறணும். அழியாத, ஏன்னா எல்லாமே பிளாக் ஹோலா மாற முடியாது. அதுல என்ன நுட்பம்னா வேற ஒண்ணும் இல்லைன்னா, விண்கள் வேகமா இருக்கிறதால பிரிஞ்சு போயிடுது. விண் கம்மியா வேகம் குறைய நெருங்கி வருது. அவ்வளவுதான். மையத்திலையும் ஆக்சிஸ்லயும் வெளியா மாறுது. ஆனா அது ஒரு கொதிகலன். எந்த பக்கம் வேணாலும் அதனுடைய ஆர்பிட்ல பிச்சுக்கிட்டு போலாம். அதுதான் அதத்தான் சொல்ல வரேன். லேசா இருக்கிறதுல அதுல இருந்து வெளியில போயிடுது. நெருக்கமா இருக்கிறதா இன்னும் நெருங்கி இயங்குது மையத்துல. ஆமா. அப்ப ஒட்டுமொத்தமா நெருங்க அப்ப அது அதிகமான நெருக்கம் அதிகமா தானே போயிட்டு இருக்கும். லேசா இருக்கிறதெல்லாம் விண்ணு தனியா பிரிஞ்சு போயிடுது. அதான் நீங்க சொல்லக்கூடிய தனியா வெளியேறதுன்னு சொல்றீங்க. எமிட்டிங். மையத்துக்கு வெளியே வர்றது, ஆர்பிட்ல வெளியே வர்றது. நம்ம இந்த நிலப்பொருள் வச்ச மாதிரி வைக்கிறோம்ல. ஆமா. அதனுடைய வீச்சை கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல கூட இருக்கும் ரேடியஸ்ல. அந்த நம்ம நிலப்பொருள் வச்சா 8 அடி வருதுன்னா அதுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் அது தொடர் ஒரு தரைக்கும் வந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வெளியே வர்றது நீங்க சொல்ற இப்ப இந்த லெப்டான், மியூவான், அது வெளியே எங்க இருக்க முடியும்? இந்த களத்துக்குள்ளதான் இருந்தாகணும். அப்ப போய் இதுக்கான இடம் தேர்வு பண்ணி அது ஸ்பின்ல ஆட் ஆயிடணும். மறுபடியும் பரிமாணமும் கூடணும், பரிணாமமும் நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு பரிமாணம் அப்படிங்கிறது அதனுடைய வளர்ச்சி நிலை. சரிங்களா? பரிணாமம்னா ஸ்டேபிளான நிலை. அதான் இப்ப நமக்கு புளூட்டோ, நெப்டியூன்லாம் இருக்கு இல்லையா? புளூட்டோவை எடுத்துக்குங்க. அது இப்பதான் ஆகுது, நடந்துட்டே இருக்குது, எங்கேயுமே நிக்கிறது இல்ல. பரிமாணமும் பரிணாமமும் நிக்கிறதே இல்லை. அழிகிற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் அதாவதுங்க நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறோம்னு வச்சுங்க. அது போட்டோ எடுக்கிறோம், அந்த இடத்த மட்டும் பாக்குறேன் தானே, அந்த நிலையை மட்டும் பாக்குறேன் தானே. அந்த மாதிரிதான் இது எல்லாமே கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். மாறாதது எதுவுமே இல்லை, எல்லாமே மாறிக்கொண்டேதான் இருக்குது.
நம்ம ஒரு ஸ்டேஜ்ல ஒரு இடத்துல ஒன்னு காட்டி இது பேர் சொல்றோம், அதான் அவ்வளவுதான். அந்த அது இடத்துக்கு அது பேர் சொல்றோம், அவ்வளவுதான். அது சரியா இருக்குமான்னு பாருங்க. ரெண்டாவது, எல்லாமே நீள்வட்ட பாதைன்னே பேசுறாங்க. எனக்கு வட்டப்பாதை மட்டும்தான் வருது. ஏன்னா இந்த வட்டப்பாதை 88 தானே, கோடி வட்டப்பாதை இந்த தான். எம்- இந்த 88 கோடி மைல்ங்கிறது நீள்வட்ட பாதைனா, இது 6 மாத காலத்திற்கு 120 கோடி மைல்லையும், மறுபடியும் 6 மாதத்துக்குள்ளேயோ ஒரு 3 மாதத்துக்குள்ளேயோ மறுபடியும் ஒரு 88ல இருந்து கீழே வந்து 60 கோடி மைல்லையும் வரும். அப்படின்னா தான் நீள்வட்ட பாதையில நீள்வட்ட பாதைனா அந்த அப்படிதான் வருது. நீள்வட்ட பாதையை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆப்லியான் பெர்லியான் இருக்குங்கய்யா. ஆப்லியான்ங்கிறது சூரியன் கிட்ட வந்துடும், பெர்லியான்ங்கிறது நேரா போகும். இப்போ பூமி வந்து 23.5 டிகிரி சாஞ்சி வரும் பொழுது இந்த ஆப்லியான் இருக்குல்ல, இந்த இடத்துல வரும் பொழுது அது வந்து சமநாள்னு வரும். சூரியன் இல்லைங்க, எனக்கு நான் சிம்பிளா கேக்குறேங்க. பூமிக்கும் பூமிக்கும் சூரியனுக்குமான இடைவெளி 9 கோடி மைல். நீள்வட்ட பாதைனா ஒரு சமயம் அது 9 கோடி மைல்ல இருந்து 10 கோடி ஆகலாம். ஆமாங்க. இன்னும் குறுகி வரும் பொழுது 8 கோடிக்கு வரணும். ஆமாங்க, உண்மைதான். அப்படி அது வந்து இருக்கா? ஆப்லியான்னு அப்படி சொல்றாங்க. இருக்காங்க. எல்லா ஆப்லியான் கிரகங்களுக்கும் பெர்லியான் அப்படிதாங்கய்யா. பூமி ஆப்லியான் மாத்திரமே பெர்லியான் கிடையாது, எல்லா கிரகமுமே வந்து நீள்வட்ட பாதையில தான் சுத்தி வருது சூரியன். அதுங்க ஆப்லியான் நீள்வட்ட பெர்லியான். பாதைனா போய் குறுகுதான்னு கேக்குறேன். ஆமாங்கய்யா, 8 அதனாலதான் கோடி நமக்கு வந்து மைலுக்கு. கோடை காலம் இதெல்லாம் வர்றது வந்து அதுதான். அதை விட நீங்க அந்த புக்ல டாப்ளர் எஃபெக்ட் நீங்க எடுத்து பாத்தீங்க, டச் பண்ணீங்கன்னா அது ரொம்ப தெளிவா விளக்குது அது எப்படி அப்படின்னு இல்லைங்க, சொல்லிட்டு. இல்ல அதுக்கு நான் வரவே இல்லைங்க. எனக்கு சிம்பிளான கேள்விதான். ஆமாங்கய்யா, பூமிக்கும் உண்மைதான். சூரியனுக்கும், அதாவது சூரியனுக்குமான இடைவெளி 9 கோடி மைல்னு தவத்துல படிக்கிறோம். ஒரு 6 மாதமோ 3 மாதமோ போடுங்க, ரவுண்ட் ஷேப்ல போடுங்க. நான் 3 12 ஒரு ரொட்டேஷனுக்கு வச்சுக்கலாம். அல்லது 360 டிகிரிய 4ஆ பிரிச்சுக்கலாம். 90 90 90 90 180 4ஆ பிரிச்சுக்கலாம். அப்ப ஒரு வருஷத்தை 4ஆ பிரிச்சோம்னா ஒரு பாதி நாள் நீள்வட்ட பாதைக்கு வரும் பொழுது அது ஒரு 10 கோடி மைலுக்கு போகும். கீழே குறுகும் பொழுது அது 8 கோடி மைலுக்கு வருது அப்படிங்கறத நான் ஒத்துக்கணும். ஆமா, சயின்ஸ் இருக்கு. ஆப்லியான் பெர்லியான் பேரே வச்சுட்டாங்க அதுக்கு. ஆப்லியான்ங்கிறது கிட்ட வரும், பெர்லியான்ங்கிறது அகலமா எட்டி போறது. பேரே வச்சிருக்காங்க அதுக்கு. 8 கோடி அது நீங்க சொல்றது விலகி போறது, தள்ளி பிடிக்கிறது ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. அது ஒரு மீகரா இருக்கும். ஒரு கிரகம் ஒரு ஆர்பிட்ல இருந்து கொஞ்சம் விலகி போகுது, ஏன்னா எல்லாம் சுற்றுவட்ட பாதையில ஒரே போர்ஸ்ல இல்ல. சூரியனை பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. ஆப்லியான் பெர்லியான்ங்கிறது சூரியனை மையமா வச்சுதான். அது ஒவ்வொன்றுக்குமே சூரியன் தான் ஆப்ஜெக்ட். அதனுடைய விளக்கு விஷயம், இதனுடைய விளக்கு விஷயம் தான் அதை நிர்ணயம் பண்ணுது. வேதாத்திரி கான்செப்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா அது விலகி போகவும் முடியாது, நம்ம நெருங்கி வர முடியாது. ஆனா அந்த 9 கோடி மைல்ங்கிறது மாறாதனால, ஐயா எனக்கு முடிச்சிடுறேன். எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் அப்படி ஒரு இது உங்களுக்கு வைக்கிறேன், அவ்வளவுதான். இந்த 9 கோடி மைல்ங்கிறது தூரம் போகாது, குறைஞ்சு வராது, வட்டப்பாதையில் மட்டுமே இருக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதனுடைய விளக்கு விசையின் காரணமாக அது வட்டப்பாதையில் தான் இருக்குமே ஒழிய நீள்வட்ட பாதையில் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எனக்கு எங்கேயுமே ரெஃபரன்ஸ் கிடையாது. இது சின்ன விஷயங்க. இப்ப சூரியன் வந்து நிலையா இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. பூமி சுத்துது, கரெக்டா சர்க்குலரா சுத்துது. ஆனா சூரியன் வந்து நிலையா இல்ல, அதுவும் நகர்ந்துகிட்டே இருக்கு. அது நகரும் போது ஒரு சைடுல இருக்கிற ரேடியஸ் கம்மியாகும், ஒரு சைடுல இருக்கிற ரேடியஸ் ஜாஸ்தியாகவும் தான் இருக்கும். இந்த விலகி போகிறதுனால அதுல இருக்கக்கூடிய இந்த கிராவிடேஷனல் புல் இருக்கு இல்லையா, அதுல டிஃபரன்ஸ் வரும். இந்த எல்லாம் ரொம்ப நுணுக்கமா கணக்கு பண்ணிதான் ஒவ்வொரு கிரகமும் எப்படி வந்து நீள்வட்ட பாதையில சுத்தி வருது, அதனுடைய சைஸ் என்ன, அப்ப அதனுடைய சொன்ன மாதிரி தூரம், குறுகிய தூரமும் நீண்ட தூரமும் எப்படி எல்லாம் அமையுது அப்படிங்கிறது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அது கணிச்சு கரெக்டா சொல்லிட்டாங்கய்யா. அது வந்து வாஸ்தவமான விஷயம். அப்ப நம்ம பஞ்சபூத நவகிரகத்துல இந்த 9